வன்மம்னு சொல்லுவாங்கல்ல, சம்மந்தமே இல்லாம ஒருத்தனை போட்டு வம்பிழுத்துக்கிட்டே இருந்தா அது ஒரு அல்டீரியர் மோட்டிவ். உள்ளுக்குள்ள பல காரணங்கள் இருக்குது. பொறாமை, போட்டி, இந்த மாதிரி சில காரணத்தினால ஒருத்தனை போட்டு வம்பிழுத்துக்கிட்டு அவனை போட்டு ஏதாவது நசன்னு பண்ணிட்டு எப்படி இருக்கும். ட்ரம்ப் லிட்டரலா இந்தியா கதை தாங்க பண்ணிட்டு இருக்காரு. நான் யூஎஸ்னு சொல்ல மாட்டேன், மொத்த நாடும் கிடையாது. இந்த ஒரு பிரசிடென்ட் ஓகேவா, இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம ஆட்கள் அத்தனை பேர் அவங்க நாட்டு கம்பெனிஸ் ஹெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் சுந்தர் பிச்சைல இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யூடியூப் வரைக்கும் இந்தியன்ஸ் தான் ஃபுல்லா ஹெட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும். பட் இந்த ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் என் நாட்டை நான் சரி செய்யறேன், எல்லா பிரச்சனைக்கும் இந்த பரணி பையன் தான் காரணம்னு சொல்லி சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் இந்தியா தான் காரணம், இந்தியா தான் காரணம்னு சொல்லி லிஸ்ட் ஆட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. அந்த லிஸ்ட்ல கடைசியா வந்து சேர்ந்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சாப்பிடுற சாப்பாடு அரிசியில வந்து டாக்ஸ் இன்னும் ஏத்த போறோம். இந்தியாவை நீங்க ஏன் விட்டு வைக்கிறீங்க? இந்தியால இருந்து வரக்கூடிய அரிசிக்கு வந்து அவ்வளவு டாக்ஸ் போடுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளோட வயிற்றுல டைரக்டா இப்போ ட்ரம்ப் வந்து அடிக்க பிளான் போட்டுட்டு இருக்காரு. இந்தியாவோட அரிசிக்கு வந்து டாக்ஸ் போடுங்க. இந்தியாவில் இருக்கிற அரிசி எல்லாம் அமெரிக்காவுக்கு வர்றது வந்து பெரிய பிரச்சனையா இருக்குது. நீங்க டாக்ஸ் போட்டு ஏத்துங்க அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காரு. என்னதான் பிரச்சனை? ட்ரம்ப் எதுக்கு பேசிக்கா இந்தியா மேல இவ்வளவு வன்மத்தோட இருக்காரு? இப்ப கடைசி ஆல்ரெடி நம்ம மேல வந்து 50% டாக்ஸ், ஓகேவா, 50% அவங்க நாடு வந்து அதிகமா போட்ட டாக்ஸ் கண்ட்ரீஸ்ல இந்தியா ஒண்ணு. அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு என்ன வாய்க்க தகுறாரு? நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க கூட முடியாது. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி உலகத்தோட ரெண்டு எண்டில் இருக்கும். ஆனால் சம்மந்தமே இல்லாம நம்ம மேல டாக்ஸை ஏத்திக்கிட்டே போயிட்டு இருக்காரு. இதை மட்டும் இல்லாம இதை பார்த்து மற்ற கண்ட்ரி வந்து இதை பார்த்து எக்ஸாம்பிள், ஓ அமெரிக்காவே பண்றாங்களா அப்ப நம்மளும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு யூஎஸ் கிட்ட இருக்கக்கூடிய மெக்சிகோ இப்ப நம்ம மேல டாக்ஸை போட்டிருக்காங்க. அவங்களும் 50% டாக்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மெக்சிகோ நம்ம மேல, இன்னொரு கண்ட்ரி 50% டாக்ஸ் இந்தியா மேல போட்டிருக்காங்க. அது எப்படி நம்மள அஃபெக்ட் பண்ணும்? இப்போ ட்ரம்ப் போட்ட டாக்ஸ் எப்படி நம்மள அஃபெக்ட் பண்ணும்? நம்ம விவசாயிகளை எப்படி அஃபெக்ட் பண்ணும்? நம்மளோட டெய்லி லைஃபை எப்படி அஃபெக்ட் பண்ணும்? நம்ம பார்க்குற வேலையை எப்படி அஃபெக்ட் பண்ணும்? இது எல்லாத்தையுமே ட்ரம்ப் எங்கேயோ உட்காந்துட்டு பேசுற ஒரு விஷயம், உலகத்தோட அதர் எண்ட்ல உட்காந்துட்டு பேசுற விஷயம் நம்மளை டைரக்டா அஃபெக்ட் பண்ணுது. இந்த தனி ஒருவன் படத்துல சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜுக்கும் 5th பேஜுக்கும் இருக்கிற நியூஸோட கனெக்ஷன் என்ன, இன்னைக்கு இது எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ண போகுதுங்கிறத பார்த்துட்டு ஏன் ட்ரம்ப்புக்கு இந்தியா மேல இவ்வளவு வன்மங்கிறதையும் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், டீட்டெயில்டா பார்க்க ஆரம்பிப்போம். அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க டெய்லி 10 நிமிஷத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்பனா தான் யூடியூப் வந்து உங்ககிட்ட கரெக்டா கான்டென்ட்டை சேர்க்கும். இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ்ல வந்து ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்குங்க. இந்த மீட்டிங் வந்து யாருக்கு நடுவுலன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் அமெரிக்க விவசாயிகள் அசோசியேஷன் அந்த மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா அவங்களுக்கும் நடுவுல ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. இந்த மீட்டிங்ல அதுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு சொல்றாங்க, நிறைய நாடு வந்து அமெரிக்காக்குள்ள அரிசியை வந்து கொட்டுறாங்க. அப்புறம் நம்ம இவ்வளவு நாள் வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் வந்து அரிசியை வித்துட்டு இருந்தோமோ அவங்க கூட வந்து நம்ம அரிசியை இனிமே வாங்க மாட்டேங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த நிறைய நாடு, சில நாடுகள் இருக்காங்கல்ல, அவங்க அரிசியை வந்து நம்ம சேர்க்கிறது தான். இவங்க மேல எல்லாம் டாக்ஸ் போட்டு இவங்க அரிசியெல்லாம் அமெரிக்காவுக்கு வர விடாம, இவங்க அரிசியெல்லாம் மத்த நாட்டுக்கும் போக விடாம எதையாவது ஒண்ணு பண்ணி குழப்பி விட்டோம்னா நம்ம அரிசி நம்ம விவசாயிகள் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கு லாஜிக்கலா இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க? சோ பேசிக்கா இது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும்னா, இங்க ஒரு கடை இருக்குது, இங்க ஒரு கடை இருக்குது, 2 கடை இருக்குது. இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கடையை சுத்தி இருக்கிற மக்களே வந்து இந்த கடையில இருந்து அரிசி வாங்குறாங்க. ஏன்னா இவங்க காசு கம்மியா தராங்க. திஸ் இஸ் இந்தியா, ஓகேவா? அமெரிக்கால இருக்கக்கூடிய மக்களே இந்தியன் ரைஸ் தான் நிறைய வாங்குறாங்க. ஏன்னா இந்தியா தான் கம்மியான விலைக்கு கொடுக்குது. சோ இதுக்கு வந்து ராஜதந்திரம், இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு சீப்பை கொண்டு வந்த ஒரு சீப்பை திருடின கதை மாதிரி இந்த இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு கடையில இருந்து அரிசி வந்து அமெரிக்கால யாரும் வாங்காம இருக்கணும்னால் நம்ம என்ன பண்ணணும்னால், இந்தியால இருந்து வரக்கூடிய அரிசி எல்லாத்துக்குமே வந்து நம்ம டாக்ஸ் ஏற்றி விடுவோம், விலை ஏற்றி விட்டுருவோம். அப்ப வேற வழி இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற அரிசி, அது விலை உயர்ந்த அரிசியா இருந்தாலும் இந்த கம்மியா இருக்கிற அரிசிக்கு நம்ம டாக்ஸ் போட்டு விலை ஏற்றி விட்டுருவோம். அந்த அரிசி 50 ரூபாய் தான், நம்ம இன்னும் 50%, 100%, 200% போட்டு இந்தியால இருக்கிற அரிசியை 200 ஆக்கி விட்டுருவோம். இந்தியால இருக்கிற 50 rupees ரைஸ் வாங்குறாங்களா, அதுக்கு பதிலா இந்த ரைஸ் நம்ம 100 மாத்தி விட்டோம்னா நம்ம ஊர்ல 70 ரூபாய்க்கு விற்கிறோம்ல ரைஸ், 70 rupees ரைஸ் இருக்குல்ல, அதை வாங்கிடுவாங்க. ஏன்னா இந்த 50 rupees ரைஸை 100 ஆக்கி விட்டோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற 70 rupees ரைஸை வாங்கி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கெட்ச் போட்டு இதை வந்து ட்ரம்ப் கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே ட்ரம்ப் கேட்கிறாரு, ஓ அப்படியா, நம்ம வந்து எந்தெந்த கண்ட்ரில இருந்து இந்த மாதிரி ரைஸ் வருது அப்படின்னா அவங்க சொல்றாங்க இந்தியா, தாய்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச், வேற இந்த கண்ட்ரி இந்த சைனா, இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ்ல இருந்தா நம்ம ரைஸ் எடுக்கிறோம் அப்படின்னு இந்தியா. ஆக்சுவலா யூஎஸ்க்கு அதிகமா அரிசி அனுப்புறது தாய்லாந்து தான் அதிகம். இந்தியா வந்து 26% தான், தாய்லாந்து 54% அரிசி வந்து தாய்லாந்துல இருந்து தான் யூஎஸ்க்கு போகுது. ஆனா ட்ரம்ப் இந்தியாங்கிறத புடிச்சுக்கிட்டாரு. என்ன இந்தியாவா,
இந்தியா வந்து அரிசி நம்மளுக்கு அனுப்புறாங்களா? இந்தியா எனக்கு தெரியுங்க. எப்பவுமே இந்த பரணி பையன் இப்படிதான். நம்ம ஊருக்கு வந்து இந்த டாக்ஸ வந்து இந்த நம்ம ஊருக்கு வந்து அரிசியவா வந்து டம்ப் பண்றோம், கொட்டுறோமா. நம்ம அரிசியை வந்து அமெரிக்காக்குள்ள கொட்டிட்டுறோமா, அப்படி வந்து எங்கேயுமே திரும்ப முடியாத அளவுக்கு அரிசியை போட்டு வச்சிடுறோம். இதனாலதான் அமெரிக்கால இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் பாதிக்கப்படுறாங்க. இந்தியா மேல அந்த ரைஸ் டாக்ஸ் இருக்கா அப்படிங்கிறாங்க. இவங்க சொல்றாங்க நம்ம டீல் பேசிட்டு இருக்கோம், ஆல்ரெடி இருக்குது 50% டாக்ஸ் போட்டுருக்காங்க, நம்ம டீல் பேசிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க. நம்ம அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும், அது பண்ணா சரியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிறார். இதுதான் பேசிக்கா நார்மலா அவங்களுக்குள்ள நடக்கிற கேண்டிட் கான்வர்சேஷன். இது வந்து பிரஸ் மீட்ல இருக்கிற ஒரு அபிஷியல் மீட் கிடையாது, சும்மா பேசிட்டு இருக்கப்பமே அவருக்கு எப்படின்னா இந்தியா எப்படி நம்மளுக்கு அரிசி அனுப்பலாம், அந்த டோனே ஏன் இப்படி இருக்குது. இந்தியா என்ன பண்ணுது, இந்தியா கிட்ட இருக்கிற தாய்லாந்து அவுட்டர் இந்தியாவே பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. இத்தனைக்கும் நம்ம அனுப்புறத விட டபுள் த டைம் தாய்லாந்து தான் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா, இதுக்கு வந்து டாக்ஸ் போட போறோம் அப்படிங்கிறாங்க. வெல் ஆக்சுவலி நம்மள இது பெருசா அஃபெக்ட் பண்ணாது, அதுதான் உண்மை. ஏன்னு நான் சொல்றேன். இந்தியா வந்து நம்மளோட இந்தியா முதல்ல யூஎஸ் வந்து எவ்வளவு அரிசி தெரியுமா இந்தியா கிட்ட இருந்து வாங்குது. உங்களோட மொத்த அரிசியில 26%. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா கிட்ட இருந்து 26% அரிசியை வந்து யூஎஸ் வாங்குது. தாய்லாந்து கிட்ட இருந்து ஒரு 50% கிட்ட வாங்குது. ஆனா இதுல என்ன காமெடின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்க்கு அது 26%, அவங்களோட அரிசியில 26% இந்தியா அனுப்புது. ஆனா இந்தியாவுக்கு நம்ம அனுப்புறதுல அது 3% தான். நம்ம மத்த கண்ட்ரீஸ்க்கு தான் அதிகமா அரிசி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். சோ டிஃபரன்ஸ் புரியுதுல. நம்ம அனுப்புற 3% வந்து யூஎஸ் வாங்குறதே கம்மிங்கிறதுனால அது 26% இருக்குது. நம்ம மொத்தமா அனுப்புறதுல 3% தான் நம்ம யூஎஸ்க்கு அனுப்புறோம். இதுல அவங்க எவ்வளவு டாக்ஸ் போட்டாலும் நம்ம ஊர்ல மீதி 97% மார்க்கெட் இருக்கிறதுனால நம்ம விவசாயிங்க காப்பாற்றப்படுவாங்க. ஆனா இந்த ஒரு வன்மம் இருக்குல்ல, எப்ப பார்த்தாலும் இந்தியா மேல எதையாவது நச நச நசன்னு சொல்றது, இது மட்டும் கிடையாது. நம்ம இப்போ வேர்ல்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரில இருக்கிறவங்க மேலயும் ட்ரம்ப் வந்து அவங்களோட சோசியல் மீடியாலாம் போய் தேடிப்பாரு. இன்னைக்கு இந்தியால நியூஸ்ல வந்திருக்குது, நம்ம ஊர்ல இருந்து இந்த விசாக்கு அப்ளை பண்ணிருக்காங்கல்ல, அவங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாத்தையும் பப்ளிக்ல போடணுமா. இது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர். நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி டீனேஜ்ல இருக்கிறப்போ எதையாவது ஒன்று வந்து ஒரு தப்பா லைக் பண்ணியிருந்தீங்கனாலோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்கனாலோ அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டாவோ ட்ரம்ப்பை கலாய்ச்சோ, அது கூட உங்களோட விசா அமெரிக்கால இருக்கக்கூடிய காலேஜ்க்கு நீங்க ஃபீஸ் கட்டி வச்சிருப்பீங்க, ஆல்ரெடி நீங்க கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வச்சிருப்பீங்க, அதுக்கு ஒரு தடையா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வித்தியாசமான ரூல்ஸ் எல்லாம் ட்ரம்ப் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவா அவங்க நாட்டை வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு இன்னொரு நாடு கூட பிசினஸ் பண்றது, இப்படி இந்தியால வந்து கொக்கோ கோலா வர்றதா இருக்கட்டும், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அரிசி வந்து யூஎஸ்க்கு போகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் என்கரேஜ் பண்ற கண்ட்ரியே யூஎஸ் தான். குளோபலைசேஷனை ரொம்ப என்கரேஜ் பண்ண கண்ட்ரியே யூஎஸ் தான். இப்போ எல்லா கண்ட்ரியும், இப்போ சைனா வந்து ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாறிடுச்சு, இந்தியா வந்து இவ்வளவு பெரிய பாப்புலேஷன் வச்சுட்டு நம்ம ஒரு பெரிய கண்ட்ரியா மாறிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு யூஎஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவங்கெல்லாம் நம்மள ஓவர் டேக் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சுட்டு ட்ரம்ப் இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எந்த குளோபலைசேஷனை என்கரேஜ் பண்ணி வளர்த்து விட்டாங்களோ அதுக்கே வந்து அவங்க அணை போடுறாங்க. இப்ப என் நாட்டுக்குள்ள யாரும் கொண்டு வராதீங்க, இப்ப என் நாட்டுல இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்கிறாங்க. இதுக்கு சரியான சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை ட்ரம்ப் அப்ப என்னதான் மதன் பண்ண, அவங்க ஊர்ல இருக்கிற விவசாயிங்க பாதிக்கப்படதானே செய்யறாங்க. இதுக்கு எப்படி பண்ண, நம்ம ஊர்ல 50 ரூபாய்க்கு அரிசி செஞ்சு அனுப்பிச்சிடுறோம், லேபர் காஸ்ட் எல்லாம் கம்மி. யூஎஸ் எப்படி சேலஞ்ச் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, யூஎஸ் ரொம்ப சிம்பிளா ஏஐல இனோவேட் பண்ணலாம், ரோபோட்ஸ்ல இனோவேட் பண்ணலாம். யூஎஸ் பண்ண முடியாதுன்னா யார் பண்ண முடியும்? யூஎஸ் அந்த இனோவேஷனுக்குள்ள போகலாம். உங்களுக்கு லேபர் காஸ்ட் அதிகமாக, ஃபைன், டெக்னாலஜிக்கெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நான் இங்கே அரிசியை கொடுக்க மாட்டேன், நீ என் காட்டன் எல்லாத்தையும் நீ டாக்ஸ் இல்லாமல் வாங்கிக்கணும், நீ என்கிட்ட எல்லாத்தையும் டாக்ஸ் இல்லாமல் வாங்கிக்கணும், நான் உங்ககிட்ட இருந்து வரதுக்கெல்லாம் நான் டாக்ஸ் போடுவேன், ஜஸ்ட் பிகாஸ் நீ ஒரு பணக்காரன், உங்ககிட்ட நிறைய காசு இருக்குங்கிறதுக்காக நீ எல்லாத்தையும் மிரட்டலாம், உருட்டலாம், வேற எந்த காரணமும் கிடையாது. யூஎஸ் ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்? யூஎஸ் பணக்கார கண்ட்ரி. இன்னைக்கு வாட்ஸ்அப்போ யூடியூபோ இதெல்லாம் பற்றி மக்கள் எந்த நாட்டில் மக்களும் அந்த ஒரு சோர்ஸை பற்றி ரிலேபிளாக இல்லை. நம்ம நாளைக்கு இது பேன் ஆச்சுன்னா இன்னொன்று அப்படி ஜம்ப் ஆயிட்டு போகிற நிலைமைக்கு வந்தாச்சு. ஆனால் நம்ம நாட்டிலே உருவாக்க முடியும் சோஷியல் மீடியாலாம். ஸோ அந்த இது பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ மேஜர் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட், ஒரு பெரிய பணக்கார கண்ட்ரி. அதனால இங்கே பாருங்க, ட்ரம்ப்பை பற்றி பேசி ட்ரம்ப் மாதிரி கை வருது. ஸோ அதனால ட்ரம்ப் வந்து இந்த பிளாக்மெயிலிங், எப்போ பார்த்தா ஒரு வன்மத்தை வச்சுட்டு அவரோட மென்டலாக ஒரு ஆள் மனசுக்குள்ள யாரோ போய் நிறுத்தி வச்சுட்டாங்க. அவரோட எல்லா பிரச்சனைக்கும் அமெரிக்கா வளராம இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் அது வளர்ந்துட்டு தான் இருக்குது. அவர் நினைக்கிற அளவுக்கு அமெரிக்கா அப்படின்னு சொன்னா வந்து அது ஒரு சினிமாவில் காமிக்கிற மாதிரி அமெரிக்காவை மட்டும் இல்லாம அவங்க ஊர்லயும் பிரச்சனை இருக்கு. எல்லா காரணத்துக்கும் காரணம் ஏசியாலேருந்து வந்தவங்க, இந்தியன்ஸ், ஆப்பிரிக்கன்ஸ், ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஆள் மனசுல யாரோ எழுதி வச்சுட்டாங்க. அதனாலதான் அவர் இப்படி பிஹேவ் பண்ணிருக்காரு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஆள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்போ அமெரிக்கால இருக்கிற இந்தியன்ஸ் இருக்காங்கல்ல, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவாங்க, மதன் நான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலன்னு சொல்றவங்களும் இருக்காங்க, இல்ல அங்கங்க லைட்டா ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இட்ஸ் a huge country, US is a huge country. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த ஒரு மென்டாலிட்டியில எப்ப பார்த்தாலும் இந்தியன்ஸ் மேல கக்குற ஒரு வன்மத்தை மத்த கண்ட்ரியும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் போல நம்ம எக்கனாமியை. இப்போ இதை பார்த்து என்ன பண்றாங்க, மெக்சிகோ வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து 50% டாக்ஸ் ஏற்றி விடுறாங்க, இந்தியா மேலேயும் ஏற்றிருக்காங்க. மெக்சிகோக்குள்ள நம்ம வந்து நம்ம ஊர்ல நிறைய ஆட்டோ பார்ட்ஸ் அனுப்புறோம். இந்த மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடா இந்தியாவோட ஒன் ஆஃப் த டாப் எக்ஸ்போர்ட் பிளேசஸ் ஃபார் ஆட்டோ பார்ட்ஸ். நம்ம ஊர்ல இந்த நட்டு போல்ட், சென்னையில நிறைய ஃபேக்டரிஸ் இருக்குது, ஸ்ரீபெரும்புதூரை சுத்தி இருக்குது. இங்க செய்யற நிறைய விஷயம், லட்சக்கணக்கான இந்தியர்கள் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து மெக்சிகோக்கு அனுப்புறோம், யூஎஸ்க்கு அனுப்புறோம். அங்க டாக்ஸை போட்டு ஏத்த என்ன ஆகும்னா, இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லாம போகும். ஏன்னா
என்ன பண்ணுவான், இங்க இருந்து இந்தியால இருந்து வாங்க மாட்டான், அவன் அவங்க ஊருக்குள்ளே செஞ்சுக்கிறான். அப்ப இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வேலை என்ன ஆகும், போயிடும். ஃபேக்டரிஸ்ல வேலை இருக்காது. ஃபேக்டரிஸ்ல வேலை என்னன்னா, வேலை இல்லாம நிறைய பேர் படிச்சவங்க இருப்பாங்க, விஐபிஸ், வேலை இல்லா பட்டதாரிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ ஒரு வேலைக்கு நிறைய பேர் காம்பீட் பண்ணுவாங்க, அப்போ சம்பளம் கம்மியாகும். மொத்தமா இது ஒரு செயின் எஃபெக்ட், தெரியுதா? ஒவ்வொன்றா அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கும். இந்த கம்பெனி எல்லாம் எதுக்கு ஆரம்பிச்சாங்க, அவன் நாடு அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கம்பெனிஸ்லாம் எதுக்கு ஆரம்பிச்சாங்க, இங்க இருக்கிற கம்பெனியும் சரி, கண்ட்ரியும் சரி, யூஎஸும் சரி, அங்க இருக்கிற கம்பெனிஸும் உங்களுக்கு நாங்க வேலை தரோம், நீங்க சரியா பண்றீங்க, நீங்க கம்மியா பண்றீங்கன்னு சொல்லி கொடுத்த வேலையை நம்ம அவங்களுக்கே காம்படிஷனா வருவோம், வளர்றோம்னு தெரிஞ்ச உடனே அது எல்லாத்தையும் திருப்பி புடுங்கிட்டா என்ன நியாயம்? ஆனா அதுதான் ட்ரம்ப் மறுபடியும் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து இதுதான் பயங்கரமான விஷயம். ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து முழுசா 1 வருஷம் ஆகல. இந்த தடவை ஆட்சிக்கு வந்து முழுசா 1 வருஷம் ஆகல. பிப்ரவரி வந்தாதான் 1 இயரே ஆகும். இன்னும் தலைமை வந்து எக்ஸ்ட்ராவா 3 வருஷம் இருப்பாரு. தட் இஸ் 2025 2029 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு, மேபி எனக்கு தெரியல எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல, ஐ திங்க் அரௌண்ட் 2029 வரைக்கும் ட்ரம்ப் வந்து ஆட்சியில தான் இருக்க போறாரு. இப்போ ட்ரம்ப் வந்து என்னென்ன பண்ணுவாருன்னு யோசிச்சு பாருங்களேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்தியா வந்து ஃபேஸ் பண்ணும். இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு சில நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் ட்ரம்ப்பும் வந்து ஃபோன் கால் எடுத்திருக்காங்கன்னு. அந்த ஃபோன் கால்ல ஒரு வார்த்தை கூட பிசினஸ் ரிலேட்டடா வரல. நம்ம 2 நாட்டுக்கும் நடுவில் ட்ரேட் டீல் போடுவோம் அப்படின்னு சொல்லி பல மாசம் ஆச்சு. ஆனா எதுவும் அந்த மாதிரி தீபாவளிக்கு வந்துருவாங்க, இந்த நியூ இயர்க்கு வந்துருவாங்க, எதுவும் வர்ற மாதிரி தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, யூஎஸ் நம்பி வேலை பார்க்கக்கூடிய நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்கல்ல, ஐடி கம்பெனிஸ், மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு, மெடிசன் ஃபீல்டு, எதா இருந்தாலும் இட்ஸ் லைக் என்ன சொல்ல, எந்த நொடினாலும் என்ன பிரச்சனைனாலும் வரலாங்கிற மோட்ல தான் ட்ரம்ப் ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு. நாளைக்கு எந்திரிச்ச உடனே ஆஹா எனக்கு இவங்க வேணாம் அப்படின்னு சொன்னாருன்னா ஏதாவது சொல்லி விட்டுருவாரு. அந்த ஒரு மோட்ல தான் போயிட்டு இருக்குது. பத்திரமா இருந்துக்கோங்க. யூஎஸ்ல இருக்கிற இந்தியன்ஸ் வந்து தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, இதை கிரவுண்ட் லெவல்ல ஏதாவது நம்ம ஃபீல் பண்ண முடியுதா, ஆர் ட்ரம்ப் பேசுறதெல்லாம் சும்மா இந்த மீடியா லெவல்ல அந்த லெவல்லையா? ஏன்னா நம்ம ஊர்ல ஒன்று இருக்கும், ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல ஒன்று இருக்கும், மேல் லெவல்ல ஒன்று இருக்கும். இப்போ நீங்க வெளியில இருந்து நியூஸா மட்டும் பாத்தீங்கன்னா, இப்போ இது ஹிந்துஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும் ஒரு சண்டை அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்கன்னா, அது இந்தியாவில் ஏதோ ஒரு மொழியில ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கும். ஆனா வந்து அது வெளியில வந்து பெருசா பேசப்படும். நம்ம ஊருக்குள்ள வந்து நம்ம எல்லாம் ஜாலியா சுத்திட்டு இருப்போம், கரெக்டா 2 ரிலீஜனும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருப்போம். ஆனா வெளியில இந்த ஒரு நியூஸ் பிக்காயா போகும். இது அந்த மாதிரி ஒரு விஷயமா, ஆர் ஆக்சுவலாவே அங்க இருக்கிற இந்தியன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுதான்னு யூஎஸ் எம்ஜி ஸ்குவாட் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. I'm waiting to read your comments. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இதை நிறைய யூஎஸ்ல வாழ்றவங்க கிட்ட, ஒரு யூஎஸ் கிட்ட பிசினஸ் பண்றவங்க கிட்ட, வேலை பார்க்குறவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் ட்ரம்ப் கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்து பேச வேண்டியது இருக்குது. நம்ம வீசா நாளைக்கு நான் உங்க வீடியோல பார்க்குறேன். Until then, bye. Madan Gowri signing off. Love you all. Take care. Bye. Cheers, MGs.